2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மிதன ராசி நேயர்களுக்கு வணக்கம். கராத்தே முனிப்பசாமி திருக்கோயில் ஜோதிட நேயர்களுக்கும் வணக்கம். கணபதி வணங்கி, என் குலதெய்வ பெரியடிச்சம்மா தாயை வணங்கி, வீரசக்தி நாகம்மா தாயை வணங்கி, பிரபஞ்சத்தை வணங்கி, என் குருநாதன் மணிகண்டராஜை வணங்கி வாங்க. கோச்சார பலன், மாத பலன், மாதத்தின் வாழ்நாள் பலன்களை போகலாம். ஓகேங்களா? எப்படி நம்ம கோச்சார பலன் எடுக்கிறோம்னா, எப்படி ஒரு ஜலனம் பூமியில் பிறந்தவொடனே நம்ம எப்படி அந்த நாள், அந்த மாதம், அந்த வருடத்தை வச்சு, நேரத்தை வச்சு எப்படி நம்ம அந்த ஜாதகத்தை அமைச்சு நம்ம பலனை பார்க்குறோமோ, அதுபோல தான் இந்த மிதனராசிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் கோச்சார ரீதியாக இதுதான் வந்து வரைபடம். எந்தெந்த கிரகம் எந்தெந்த சாரம் வாங்கி எந்தெந்த ராசியில் பயணிக்கிறாங்க, இதை மையமாக கொண்டு தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ப்ளஸ் அண்ட் மைனஸ். இப்போ மிதனராசினருக்கு பார்த்தீங்கன்னாக்கா யார் அதிபதி? புதன் தான் அதிபதி. ஓகேங்களா? அப்போ வந்து 1 கூடயும் 4 கூடயும் அவரே தான் வரார். அப்போ உங்கள் ராசி அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா வக்கரமாகி இந்த 8 பார்த்தீங்கன்னா 6ல் தான் மறைஞ்சிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா இது இதில் விருச்சகத்தில். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. அப்போ 1 கூட தன் சாணத்துக்கு 6ல், ராசிக்கு 6லேயே தான் விருச்சகத்தில் சுயசாரத்தில் கேட்டை 1ஆம் பாதத்தில் வக்கரமாக வரார். ஓகேங்களா? அப்போ 4 கூடயும் தன் சாணத்துக்கு 3ல் கன்னி புதன், தன் சாணத்துக்கு 3ல், ராசிக்கு 6ல் அதே கேட்டை சாரத்தில் வக்கரமாக வரார். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 2 கூடயும் சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் இடத்துல வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். ஓகேங்களா? அப்போ 8ஆம் இடத்துல என்ன சாரத்தில் இருக்கார் அவர் அமைப்பு? அவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் அவிட்டம் 3ஆம் பாதத்தில் போயிட்டுருக்கார். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அந்த 6 கூடையவன் 11 கூடிய சாரத்தில் இருந்து தான் அந்த பார்வை பார்க்குறார். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த 6 கூடிய 11 கூடியவன் நீச்ச பங்கமாகிறார். 8ஆம் இடத்துல வந்து அந்த அதிபதி அந்த தான் வீட்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து அந்த காலப்புருஷ தத்துவ பிரகாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 2ல் இருக்கார். கடகத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காலப்புருஷ தத்துவ பிரகாரம் அவர் நீச்சமாக இருந்தாலும் இந்த பார்வை மூலமாக நீச்ச பங்கமாகிறார் செவ்வாய் பகவான். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. 6 கூடயும் 11 கூடயும் நீச்ச பங்கமாக வரார். அதனால பலனை கொடுப்பாங்க. ஓகே, பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் 3 கூடையவன் சூரியன் பார்த்தீங்கன்னா சிம்ம சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 4ல், ராசிக்கு 6ல் வக்கரப்பற்ற அது 1 கூடையும் 4 கூடையவன் அந்த புதனோட கேட்டை சாரத்திலே அவரும் பயணிக்கிறார். ஓகேங்களா? இந்த இடத்துல சூரியனும் புதனும் அங்கே புதன் வந்து சூரியன்ட்டு பாதிக்கு போகலாத வக்கரமாயிட்டார். அது அசனம் வந்து நவுந்துக்கிட்டார். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. அடுத்து பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு 5 கூடையும் 12 கூடையும் சுக்கிர பகவான். அப்போ 5 கூடையும் துலா சுக்கிரம் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 3ல், ராசிக்கு 7ல், தனுசு வீட்டில் இந்த ராசிக்கு பாதகமான கலத்தரமான அந்த தனுசு வீட்டில் போய் பயணிக்கிறார். யார்? 5 கூடையவன். ஓகேங்களா? ரைட். யாரோட சாரத்தில்? இந்த 3 கூடையவனோட சாரத்தில் சூரியனோட சாரத்தில் உத்திராடம் 2ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 10 கூடையவன் தொழில்காரனான மீனகுரு தன் சாணத்துக்கு 3ல், ராசிக்கு 12ல், ரிஷபத்தில் ரோகிணி 3ஆம் பாதத்தில் வக்கரமாகி பயணிக்கிறார். ஓகேங்களா? ரைட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த 5 கூடையவன் 12 கூடையவன் அந்த சுக்கிரனும் அந்த 7 கூடி 10 கூடி குருவும் பாவ பருவத்தில் இருக்கிறாங்க, பாவகம் பருவத்தில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 கூடி 9 கூடையவன் சனீஸ்வர பாகம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 8 கூடையும் தன் சாணத்துக்கு மகர சனி 9ல் பாக்கியாதிபதி ஆட்சி படுறார். 8 கூடையும் அவரே வரார், பாக்கியாதிபதி அவரே வரார். ஓகேங்களா? அப்புறம் அவர் என்ன சாரம் பெறார்? புரட்டாது 1ஆம் மாதம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7 கூடையும் 10 கூடையும் சாரம் தான் வாங்கி தான் இப்போ ஆட்சி பெற்று பயணிக்கிறார், பாக்கியாதிபதியாக பயணிக்கிற அந்த மாதங்களில். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே 6 கூடையும் 11 கூடையவன் செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா 6 கூடையவன் தன் சாணத்துக்கு 9ல், ராசிக்கு 2ல், அதை முதல்ல சொல்லியாச்சு. கடகத்தில் பூசம் 3ஆம் பாதத்தில் போயிட்டுருக்கார். சந்திரன் பார்வையால் அவர் வந்து நீச்ச பங்கமாக வரார். 11 கூடையும் தன் சாணம் 4ல் மேஷ செவ்வாய் அதே கடகத்தில் அதே சந்திர பார்வையால் நீச்ச பங்கமாகிறார். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. அதேமாதிரி 10ஆம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உத்திராடம் 2ஆம் பாதத்தில் அவர் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் ராகு பகவான் பயணிச்சுட்டு இருக்கார். ஓகேங்களா? அப்போ கேது பகவான் உத்திரம் 3ஆம் பாதத்தில் கன்னியில் பயணிச்சிருக்கார். ஓகேங்களா? இதுதான் இந்த கோச்சார ரீதியாக அந்த கிரகங்கள் சார ரீதியாக பயணிக்கக்கூடிய அமைப்புகள். ஓகேங்களா? இதை கொண்டு தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதை கொண்டு நம்ம என்ன பலன் சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா, இப்போ அதாவது அவங்க ராசியை போய் எடுத்தவொன்னே 6க்கு போயிட்டார். ஓகேங்களா? அவர் வீடு கொடுத்தது பார்த்தீங்கன்னா 2ல் வந்து நீச்ச பங்கமாக அமர்றார். அப்போ அந்த காலகட்டங்களில் உங்களோட பொருளாதாரம் அனைத்தும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் பார்த்து உஷாரான சூழ்நிலை தாங்க இருக்கணும். அப்போ பற்றற்ற நிலை இதெல்லாம் வரும், கொடுத்தல் வாங்குறது அதிகமாக இருக்கும். அப்போ வந்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கடன் கட்டுறது, கடனை வாங்குறது, கடன் இருக்கிற பாதி கட்டுறது. அப்போனா இல்லை நான் வந்து நல்லா பெரிய இடத்துல பிறந்திருக்கிறேன், நல்ல அமைப்பாக ரிச்சான ஃபேமிலியில் இருக்கிறேன் அப்படின்னு அவங்க எப்படி தெரியுங்களா, கொடுத்தல் வாங்குறதுல பொருளாதாரத்தில் பிரச்சனை வந்துடும். கொடுத்தல் வாங்குறதுல பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துடும். ஓகேங்களா? நம்ம பணம் இருந்தும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சௌரியத்துக்கு இந்த பணம் இருக்காது. நாம் இன்னொரு கடன் வாங்கி தான் நம்ம சரி பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துடும்.
இல்லாதவன் ஸ்ட்ரெயிட்டாக கடன் வாங்குவான். இருக்கிறவங்க இப்போ அந்த பணம் வந்துடும், இதை வாங்கி இதை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ரோலிங் பண்ணி அந்த கடனை பெறக்கூடிய அமைப்பு வரும். அப்போ நாம் தான் போய் கடனை வாங்குவோமான்னு கேட்டால் வாங்குவோம். அப்போ அந்த 6ஆம் அதிபதி 2ல் அப்போ அந்த காலகட்டங்களை பார்த்து பேசணும். அப்போ 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஓகேங்களா? அப்போ எப்படி தான் பார்த்தாலும் அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து நிதானத்தோடு பேசணும். யாருக்கு ஜாமீன் போடுறதோ, யாருக்கு வாக்குறுதி கொடுக்குறதோ, நானாச்சும் போய் நிற்கிறதோ நிற்கக்கூடாது. பார்த்து நிதானமான போக்கில் செயல்படணும். ஓகேங்களா? அதே மாதிரி காலகட்டங்களில் அதாவது நீ கடனை கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு பயண சூழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த காலகட்டங்களில் ஒரு முறை 2 முறை யோசனை பண்ணி தான் நம்ம செய்யணும். ஓகேங்களா? அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நாம் இப்போ இந்த காலகட்டம் 2ஆம் திருமணம் பண்ணுறோம். ஓகேங்களா? அது மூலிமா பெறக்கூடிய லாபங்களை காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொருளாதார ஈட்ட முடியுமான்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் அது 2ஆம் சதவீதம் அது 2ஆவது பார்த்தா அதெல்லாம் நல்லா இருக்குது. ஓகேங்களா? அது கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்து வந்தாலும் அதை 2ஆம் திருமணத்து மூலியம் வரக்கூடிய லாபங்கள் நல்லா இருக்குது. மூத்த சகோதர மூலியம் வரக்கூடிய லாபங்கள் நல்லா இருக்குது. அதே மாதிரி நண்பர் மூலியம் வரக்கூடிய லாபங்கள் நல்லா இருக்குது. அப்போ இன்னொருத்தர் முதல் போட்டு அதில் நம்ம அப்ரண்டிஸாக பயணிக்கிறோம். ஓகேங்களா? ஒரு கணக்கு காட்டி ஒரு லாபத்தை எடுக்கிறாங்களா அந்த மாதிரி நபர்களும் நல்லா இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தான் பொறுப்பெடுத்து பொறுப்பெடுத்து சுயமாக சிந்தித்து நீங்கள் ஒரு அமைக்கிறப்ப தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அப்போ இன்னொருத்தர் பிடியில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த பிடியிலேருந்து நம்ம பண்ணும்போது ஒரு லெவலாக ஓடிட்டுருக்கு வண்டி. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ரைட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் நம்மளோட முயற்சிகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருக்கணுங்க. நாம் சுறுசுறுப்பாக நம்ம வீரியத்தினால நம்ம கோபத்தினால பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் வந்துடும். ஓகேங்களா? அது என்ன சிக்கல் வருங்க? ஒரு தெண்டை கட்டுவோம், இல்லைன்னா நாமளே அடிபடும், நாமளே நோயாளியை மாறுவோம். இல்லை நம்மளால் ஒருத்தர் அடிபட்டு அவன் நோயாளியை மாறுவாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டேஷன் பிரச்சனை, மருத்துவ பிரச்சனை நம்ம சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வருமானம் கேட்டால் வரும். பார்த்து நிதானமான போக்கில் இருங்க. ஓகேங்களா? சரி, இந்த மாதக்கடை பார்த்தீங்கன்னாக்கா இந்த தற்கொலை இதெல்லாம் பண்ணி மிரட்டுவாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி மாதங்களில் ஆல்ரெடி மிரட்டிட்டுக்கலாம். அந்த காலம் மிரட்டிங்கன்னா அதேமாதிரி நடந்துடும். கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக இருந்துக்குங்க. ஓகேங்களா? அதே மாதிரி காலகட்டங்களில் ஒரு வீடு வண்டி வாகனம் யோகனம் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா இப்போ வீடு மேலே பார்த்தீங்கன்னா புதுசாக கடன் வாங்குவீங்க. ஓகேங்களா? பழைய கடனை கொஞ்சம் கட்டுவீங்க, இல்லை அது மேலே கொஞ்சம் இது பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த கடனை வாங்குவீங்க. ஓகேங்களா? பேங்கில் இருக்குன்னா பேங்கில் சுற்றி சேர்த்து அந்த மாதிரி கொஞ்சம் கேட்பீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ரோலிங்கில் இந்த மாதிரி காலகட்டம் போகுங்க. ஓகே, வண்டி வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களும் இதே மாதிரி நிலையில் தான் இந்த மிதனராசி அமைப்பில் பிறந்தவங்க. நல்லைங்க நான் வீடு கட்டி விற்றுக்கிட்டு இருக்கிறேன், இல்லை நான் வீட்டு சம்மந்த பொருட்கள் நான் விற்கிறேன், கல் மண் விற்கிறேன், அது உள்ள ஜாமான் செட்டில் விற்கிறேன், சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இல்லை வீடு வாடகை நான் புரோக்கராக இருக்கிறேங்க. ஓகேங்களா? இல்லைன்னா வண்டி வாகனம் வாங்கி விற்றுட்டு இருக்கிறேன், வண்டி ஷோரூம் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன், வண்டி மெக்கானிக் ஷாப்பு வச்சு நடத்திட்டு இருக்கிறேன், மெக்கானிக் பொருளை விற்றுட்டு இருக்கிறேன். எப்படிப்பட்ட தொடர்பில் நீங்கள் இருந்தாலுமே இந்த மாதிரி காலகட்டங்களில் அனைத்தும் கொடுத்து வாங்கலாம். அனைத்தும் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருக்கணும். அதில் போட்டு ஆளை வச்சு வேலை செய்யணும். அனைவரும் ஆட்கள் மேலே கொஞ்சம் கவன ரீதியாக இந்த மாதங்கள் இருந்தால் ஓரளவுக்கு அமைப்போடு இருக்கும். இந்த காலகட்டங்களில் நம்ம சுகபோகம் கொஞ்சம் அப்பப்போ சேக்காகும். அப்போ தாயோட சுகபோகம் கொஞ்சம் சேக்காகும். பார்த்து உஷாராக சூழ்நிலை இருங்க. அப்போ இந்த மாதங்கள்லாம் நம்ம எப்பயும் மனக்குழப்பத்தில் இருக்கிற சூழ்நிலை இந்த மாதங்கள் இருக்குமான்னு கேட்டால் இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்து கவனத்தோடு இருங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா காதல் திருமணம் இந்த மாதிரி நடக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்குதுன்னு கேட்டோம்னாக்கா இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஓகேங்களா? இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நிதானத்தோடு இருங்க. அது ஏதோ சின்ன சிக்கல் நம்மளுக்கு நிறைய கொடுக்குமே தவிர எடுத்துன்னு அப்படியே அள்ளி கொடுத்துறாது. ஓகேங்களா? அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக இருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட் ஒரு கேஸ் நடக்குதுன்னா அந்த கேஸ்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக சிறப்பாக நம்மளுக்கு வெற்றிகரமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைக்கும். புதுசாக ஒரு கோர்ட்டு ஒரு கேஸ் போகுதுனாலும் அது ஒரு வெற்றி கிடைக்கிற அளவில் இருக்கும். அதே மாதிரி ஒரு கோர்ட்டு ஊழியர்களாக இந்த மாதிரி மிதனராசிகளாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்களும் சிறப்பான அமைப்பில் இருக்குமான்னு கேட்டால் இருக்கும். ஓகேங்களா? இப்போ புதுசாக நம்ம வக்கீல் அந்த மாதங்களில் நம்ம அப்ளை பண்ணுறோம், புதுசாக ஒரு கேஸை ஆஜர் பண்ணுறோம்னா அவங்க நல்லாவே இருக்கும். ஒரு ஆயில் காப்பீடு, சீட்டாடு சுதார சீட்டாடு சுதாரணை ஆயில் காப்பீடு தர இன்சூரன்ஸு இதில் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை பொறுக்குங்க. இந்த காலகட்டங்களில் ஆன்மீக தொடர்பு இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு சிறப்பான ஒரு பலன் அந்த மாதங்களில் மிதனராசிக்காரர்கள் ஆன்மீக தொடர்பு இருக்கிறலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தொடர்பு எதுவும் அவங்களுக்கு நெருங்காதுங்க. ஓகேங்களா? பெரிய ஒரு பாக்கியம் ஏற்கனவே அவங்க பார்த்து ஆன்மீக தொடர்பு பார்த்தீங்கன்னா இந்த 9ஆம் பதிப்பாதி பார்த்தீங்கன்னாக்கா 7 கோடி 10 கோடி சாரத்தில் அவர் பணம் வக்கரமாறாரு. அது 12ஆம் இடமாக போச்சு. அப்போ அது ஒரு ஆன்மீகத்தை குறிக்குது. ஓகேங்களா? ஒரு பயணத்தை குறிக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு தூரத்து பயணம், ஆன்மீக பயணம், இந்த மாதிரி ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா தூரத்து பயணம் ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்களாம் பெருசாக உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காதுங்க. ஓகேங்களா? அப்போ கனரக வாகனம், அப்போ போர்வேர் வச்சு நடத்துகிறவங்க, ஓகேங்களா, அவங்களாம் பெருசாக இந்த இடத்துல பாதிப்பு கொடுக்குமான்னு கேட்டால் பாதிப்பு கொடுக்காதுன்னு அந்த இடத்துல சொல்லலாங்க. ஓகேங்களா? அப்போ கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டைவர்ஸ் கேஸ் நடக்குதுனாக்கா அது நம்மளுக்கு வெற்றி கொடுக்குற அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா?
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு ஆன்மீக தொடர்பில் நீங்கள் எந்த மாதிரி தொழில் அது சம்மந்தப்பட்ட தொழில் நீங்கள் எது பண்ணாலுமே இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ கனரக வாகன தொழில் அனைத்து இந்த மாதங்களில் சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது கனரக வாகனம் எப்படிங்க, நீளமான வண்டி. அதே மாதிரி நான் ஃப்ளைட்டில் தான் பயணிக்கிறேன், நான் ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தான் வேலை செய்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி ரயில் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறேன், ஏரோப்ளேன் டிபார்ட்மெண்ட் வேலை செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் சிறப்பாக அமோகமாக இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் எந்த குறைபாடும் இல்லை. இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். ஓகேங்களா? அப்போ தோட்டத்து பயனாளி அனைவருக்கும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பூர்வீக இடம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் தள்ளி போட்டுருங்க. இந்த இடத்துல பெருசு தலையிடாதீங்க. ஒரு குழந்தைங்க விஷயமான இந்த காலகட்டம் பார்த்து கவனத்தோடு இருங்க. அப்போ குழந்தைங்க மூலிமா வருமானம் வந்துட்டு இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா இந்த காலகட்டங்களில் பொருளாதாரங்கள் வரும். ஆனால் கொஞ்சம் நிலைப்பாடு கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த ஜாதகர் குழந்தைங்க இப்போ டிஎன்ஹெச்சில் இருக்கிறாங்கனாக்கா இவருக்கு அந்த பருவம் இல்லைன்னா அந்த பருவத்தை அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும். அவங்க இந்த காதல் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. அப்போ ஜோதிடம், மாந்திரிகம், அது கலைத்துறை, அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் எப்போ எந்த மாதிரி பாயிண்ட் நம்ம இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்கா அதாவது முயற்சிக்கு ஏற்ற ஒரு ஊதியம் அதில் கிடைக்குங்க. ஓகேங்களா? சரி நேயர்களே, இதுதான் உங்களுடைய இதெல்லாம் 11 நிமிஷம் ஓடிடுச்சு. ரைட், ஓகே, ரைட், சரி முடிச்சிக்கலாம். ரைட், ஓகேங்களா? இது வரைக்கும் கோச்சார பலன் தான். ஜனகால ஜாதத்தை கொண்டு மேற்கொண்ட பலன் சிறப்பான பலனை பார்ப்போம். ஓகேங்களா? ரைட் நேயர்களே, உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ். ஜெய்வேல், எம்இ அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.